அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் 8ஆம் பாவம் உபநட்சத்திரம் குரு சனி புதனாக அமைந்தால் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். குரு பகவான் என்பவர் சுபகிரகம், சுபகிரகங்களிலே முதன்மையானவர். மேலும் தனகாரகன், பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர், மற்றும் புத்திரகாரகன், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். இந்த தெய்வ அனுகூலங்கள் கொண்ட குரு பகவான் மர்மஸ்தானமான 8ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வரும்போது என்ன பொதுவான பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம். 8ஆம் பாவம் என்றால் என்ன? 8ஆம் பாவம் என்பது இப்போ மேசத்தில் லக்னமாக வைத்துக்கொண்டால் மேசத்திலிருந்து எண்ணி வர விருச்சிக ராசி 8ஆம் வீடாக அமைகிறது. இதைத்தான் 8ஆம் பாவம் என்று கூறுகின்றோம். இந்த 8ஆம் பாவத்தில் கேட்டை, அனுசம், விசாகம், விசாகம், அனுசம், கேட்டை என்ற 3 நட்சத்திரம் இருக்கின்றன. ஒரு கிரகம் ஒரு ராசியில் 8ஆம் பாவத்தில் இருப்பதை வைத்து நீங்கள் பலன் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு கிரகம் 1 மாதம், 1.5 மாதம், 1.5 வருடம், 2.5 வருடம் என்று இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த முழுமையான அந்த நாட்களில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த கிரகம் ஒரே பலனை செய்யும் என்று எவ்வாறு இருப்பது? ஆதலால் ஒவ்வொரு ஜாதகம் தனித்தன்மையான ஜாதகம், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு திறமை இருக்கின்றது. ஒவ்வொருவரிடமும் ஒரு தனித்தன்மையான குணங்கள் இருக்கின்றன. ஒருவர் இல்லை என்பதை இந்த இடத்தில் மிக்க அன்போடு சொல்கின்றேன் நண்பர்களே. அப்படி என்றால் உங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்லும் என்று எப்படி பார்ப்பது? இப்பொழுது உங்களுக்கு மேச லக்னமாக இருந்து 8ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். அந்த கிரகம் ஒன்று கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கும், அல்லது அனுச நட்சத்திரத்தில் இருக்கும், அல்லது விசாக நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கும். அப்படி என்றால் அந்த நட்சத்திரத்தின் பலனை அந்த கிரகம் செய்ய போகிறது என்பது அர்த்தம். நீங்கள் கிரகம் இருப்பதை வைத்து பயப்படக்கூடாது. 8இல் கிரகம் இருக்கிறது பயப்படாதீர்கள். அந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நட்சத்திரம் கேட்டை என்பது புதன், அனுசம் என்பது சனி, விசாகம் என்பது குரு. அப்படி இருந்தால் அந்த கேட்டை, அனுசம், விசாகம், புதன், சனி, குரு இந்த தன்மையைத்தான் அது செய்யும். அப்படிதான் எடுக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு 50 நிமிடத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த ஒரு நட்சத்திரம் வேலை செய்யும். நீங்கள் பிறந்த நேரத்திற்கு லக்ன புள்ளி எதுவாக ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து தான் 8ஆம் பாவம் அமையும். ஆதலால் அந்த இடத்தில் 8ஆம் பாவத்தில் அமையக்கூடிய உபநட்சத்திரம், அந்த உபநட்சத்திரமே 8ஆம் பாவத்தை திறக்கும் சாவி. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு உபநட்சத்திரம் இருக்கின்றன. அந்த 8ஆம் பாவ சாவியை திறக்கக்கூடிய நம்மளுக்கு வாழ்க்கையை சொல்லக்கூடிய ரகசியம் என்ன என்பதை பார்ப்பது. குருவாக இருந்தால், சனியாக இருந்தால், புதனாக இருந்தால் என்ன செய்வார்கள், அவருடைய பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். பொதுவாக குரு பகவான் என்றாலே நமக்கு சுபகிரகம் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த சுபகிரகம் குரு பகவான் 8ஆம் பாவ உபநட்சத்திரம் வரும்போது அவர் அந்த சுபகிரகங்களே தன்னுடைய பாவத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளும். இப்போ குரு பகவான் என்றால் என்ன? உண்மையானவர், நேர்மையானவர், புத்திரகாரகன், குழந்தை பாக்கி தரக்கூடியவர், சுபகிரகம் என்று அழைக்கப்படுபவர், ஒரு ஆசிரியர் போல் நம்மளுக்கு வழிகாட்டுபவர், கஜனாவில் உள்ள மொத்த பணத்திற்கும் காரகர், புத்தி மற்றும் மெய்ஞானத்தை தரக்கூடியவர், அரசு துறையில் சட்டத்திற்கு காரகரவர், தங்க நகை பொன் பொருள் ஆபரணங்களுக்கு அவரே காரகர். அனைத்தும் குரு பகவானே காரகமாக இருக்கிறார். இன்னும் நிறைய இருக்கிறது நண்பர்களே. இந்த குரு பகவான் நம்மளுக்கு அவர் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் அந்த உபநட்சத்திரமாக அமைந்தால் என்ன செய்யும்? அவருடைய சுபத்தன்மை அனைத்தும் அசுபத்தன்மையாக மாறிவிடுகிறது 8ஆம் பாவம் என்பது. அப்படி உபநட்சத்திரமாக அமைந்தால் இந்த குரு பகவான் எந்த உபநட்சத்திரம் வருகிறாரோ அதை பார்த்து அவர் செயல்படுவார். நண்பர்களே, 8ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகங்களை வைத்து நாம் பார்க்கக்கூடாது. இப்பொழுது 8ஆம் பாவத்தில் உள்ள உபநட்சத்திரம் குருவாக அமையும் போது கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுதல் அல்லது பொதுவெளியில் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். வங்கிகளில் வாங்கிய கடனை திரும்ப கட்ட முடியாமல் போவது, வாரிசுகளால் மனக்கவலை, குழந்தைகளால், பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழும் சூழ்நிலை, சிலருக்கு புத்திர பாக்கியம் தள்ளி போதல் அல்லது சந்ததி தொடர்பான கவலைகள் இருக்கக்கூடும். உடலில் தேவையற்ற கொழுப்பு மற்றும் சதைப்பற்று அதிகரிப்பதால் வரும் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் கட்டுப்பாடு அவசியம் நண்பர்களே. ஏனென்றால் குரு பகவான் கொழுப்புக்கு காரகர். குழந்தை பாக்கியத்திற்கும் தடை ஏற்படுவது இந்த 8ஆம் பாவம் குரு பகவானாக இருந்தால் அவருடைய காரகத்தில் மத்தியமம் ஏற்படுகிறது. தங்கம் பொன் பொருளால் பிரச்சனை ஏற்படுவது, ஒரு ஜாதகர் சட்டத்தை மீறி செயல்பட்டு அதனால் தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் பாவ உபநட்சத்திரம் குருவாக இருந்தால் சட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நீதிமன்றத்தின் மூலம்
கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படுவதாக அல்லது சட்ட ரீதியான மிரட்டல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு காரகமான குரு வலுவிழக்கும் போது ஜாதகரின் சொத்துக்கள் அல்லது பொன்பொருள் சட்ட ரீதியாக ஜப்தி செய்யப்படும் இந்த சூழ்நிலை உருவாகும். வாங்கிய கடனை திரும்பி செலுத்த முடியாத சூழலால் உங்களுக்கு சொத்துக்கள் உங்கள் கையை விட்டு போகும் அபாயம் ஏற்படும். பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டு சேதமான அல்லது பழுதடைந்த பழைய பொருள்களை மீண்டும் மறு உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயமும் இதன் மூலம் நஷ்டங்களும் ஏற்படும் நண்பர்களே. இத்தனைக்கு காரணம் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக குரு அமைகின்றார். அந்த குரு சுபகிரகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கிரகம் இருக்கும் உபநட்சத்திரம் இதுவோ அதன்படிதான் குரு பகவான் செயல்படுவார் நண்பர்களே. அதே குரு பகவான் உங்களுக்கு இந்த 8வது வீட்டில் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தார். அந்த கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு எந்த பாவ உபநட்சத்திரமாக வருகிறதோ அதை பொறுத்து இப்பொழுது நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் மாறும். இது பொதுவான பலன்கள். அடுத்து சனி பகவான் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக அமையும்போது என்ன செய்வார் என்று பார்ப்போம் நண்பர்களே. சனி பகவான் 8ஆம் பாவம் என்பது நோய்களை குறிக்கும், மன அழுத்தத்தை குறிக்கும், கடின உழைப்பை குறிக்கும், அதிகமான அலைச்சல்கள், வலி வேதனை கொடுக்கக்கூடிய வீடு. சனி என்பது தீராத அல்லது நீண்டகால நோய்களை குறிக்கும். மூட்டு வலி, வாதம், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது தோல் வியாதிகள் நீண்ட காலம் தொடர வாய்ப்புண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை நண்பர்களே. ஜாதகர் கடும் உழைப்பிற்கு பிறகு போதிய வருமானமின்றி வறுமையில் வாட நேரிடலாம். திடீர் நஷ்டங்கள் அல்லது தொழில் முட்டுக்கட்டைகள் ஏற்படுவதும் பொருளாதார ரீதியாக பின்வாங்க செய்யும் சூழல்களும் உருவாகும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கௌரவ குறைவு அல்லது வீணான பழிச்சொற்கள் வந்து சேரும். ஒருவரின் கீழ் அடிமை தொழில் செய்ய வேண்டிய கட்டாயம் அல்லது தகுதிக்கு குறைவான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். விபத்துக்கள் அல்லது கண்டங்கள் ஏற்படும் போது அதை மீள முடியாத துயரத்தை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காரணம் 8ஆம் பாவத்தில் இருப்பதால். குறிப்பாக இயந்திரங்கள் அல்லது பழைய கட்டிடங்கள் மூலம் ஆபத்தில் வர வாய்ப்புள்ளது, கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ஆம் பாவத்தில் இருந்தால் உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னத்திற்கு அந்த பாவத்தில் இருக்கும் 3 நட்சத்திரங்கள். இப்பொழுது கடக லக்னம் என்று வைத்துக்கொண்டால் இது 8ஆம் பாவம். இங்கே குரு இருந்தால் சனி இருந்தால் என்ன செய்வார்? பூரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருப்பார். பூரட்டாய் என்பது குரு, சதயம் என்பது ராகு, அவிட்டம் என்பது செவ்வாய் கிரகத்தை குறிக்கும். இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ சனி பகவான் அந்த நட்சத்திரத்தின் தன்மையை வழங்குவார். அப்பொழுது அந்த நட்சத்திரம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இந்த 8ஆம் பாவத்தின் தன்மையை தடுக்கின்றதா, 8ஆம் பாவத்தின் பிரச்சனைகளை குறைக்கின்றதா அல்லது மிகைப்படுத்தி கூட்டி செல்கின்றதா என்பதை பார்த்தால் தெரியும். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் என்பது ஜோதிட விதி. அதன்படி உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. கேவலமான சூழலை சந்திக்கலாம், உற்றார் உறவினர்கள் ஒதுக்கி வைக்கப்படுதல் அல்லது சமுதாயத்தில் தனிமைப்படுதல் போன்ற மனவேதனை எல்லாம் உண்டாகும். எப்போதும் ஒரு விதமான மரண பயம் வாட்டும். பொதுவாக குரு என்றால் கூட தைரியம் இருக்கும். சனி என்பது ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படும். பயந்து ஓடுதல், கோழைத்தனம் மற்றும் எதை கண்டாலும் மிரட்சியடைதல் போன்ற மனநிலை உருவாகும். நம்மை விட தரம் குறைந்தவர்கள் நம்மை மிரட்டுவது, பயன்படுத்துவது போன்ற சூழ்நிலை உருவாகும். செய்யாத தவறுக்காக பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடும். பொய் வழக்குகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டு சட்ட ரீதியான சிக்கல்கள், மன தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. கொடூரமான விபத்துக்கள் அல்லது உடலில் ஊனம் ஏற்படும்படியான பாதிப்புகள் வரலாம். சில நேரங்களில் வறுமையின் காரணமாகவோ அல்லது சூழ்நிலை கைதியாக கொடூரமான செயல்களில் ஈடுபடுவது, பழைய பொருட்களை புதுப்பித்து விற்கும் தொழில் நஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம். மனக்குழப்பங்கள், அசிங்கமான தோற்றம் அல்லது அழுக்கான நிலையில் இருப்பது போன்ற சூழ்நிலைகள் அமையும். அடிக்கடி பழைய கசப்பான நிலையில் வந்து மனதை வாட்டும். இப்படி சனி பகவான் 8ஆம் பாவத்தில் உபநட்சத்திரமாக அமைந்தால், அதுவும் சனி பகவான் என்ற நட்சத்திரம் சுபகிரகமாக இருந்து அதை தடுத்தால் இந்த தன்மை அனைத்தும் மாறி நன்மைகளும் நடக்கும் நண்பர்களே. இப்பொழுது 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக புதன் பகவான் வந்தால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். புதன் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தால், புதன் பகவான் என்றால் அறிவு, வித்தை, பேச்சு, கல்வி, வியாபாரம், நரம்பு சம்பந்தத்துக்கு காரகர். இந்த 8ஆம் பாவம் என்பதால் நரம்பு தளர்ச்சி, வலிப்பு நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆரம்ப கல்வியில் அல்லது உயர்கல்வியில் திடீர் தடைகள் ஏற்படும். கணக்கு வழக்குகளில் தவறுகள் ஏற்படுவது, கொடுக்கல் வாங்கலில் ஞாபக மருதியால் சிக்கல்கள் உண்டாகுதல் போன்ற சூழல்கள் உருவாகலாம். ரகசிய கடிதங்கள் அல்லது ஆவணங்கள் திருடு போதல், கையெழுத்து போடும்போது கவனக்குறைவால் ஏற்படும் பிரச்சனைகள், தாய்மாமன் அல்லது உறவினர்களுடன் பகை அல்லது அவர்கள் மூலம் மனக்கசப்புகள் உண்டாகலாம். ஏனென்றால் புதன் என்பது தாய்மாமனுக்கு காரகம் வகிக்கின்றார். காசோலைகள் திருப்புதல், சொத்து பத்திரங்கள் அல்லது முக்கியமான ஆதார உடைமைகள்
தொலைந்து போதல் அல்லது அதன் மூலம் சட்ட சிக்கலில் சந்திக்க நேரிடும். பெயர் இல்லாத மொட்டை கடிதங்கள் அல்லது தவறான மின்னஞ்சல்கள் மூலம் உங்களுக்கு அச்சுறுத்தல் வரலாம். தொலைபேசி மற்றும் மின்சார துண்டிப்பு போன்ற சிறு சிறு தொல்லைகள் அடிக்கடி ஏற்படும். நீங்கள் சொல்ல வரும் ஒரு தகவல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு செய்திகள் மாறிவிடும், சூழல் மாறிவிடும். இதனால் பேச்சுவார்த்தையில் தோல்வி அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் சரியான நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் சிந்தனை திறன் குறைதல் அல்லது மனக்குழப்பங்கள் உண்டாக வாய்ப்புண்டு. நண்பர்களே, எந்த கிரகம் கெட்ட கிரகம் இல்லை, எந்த கிரகமும் நமக்கு நல்ல கிரகமும் இல்லை. காரணம் என்னவென்றால் அந்த கிரகம் நமக்கு அமைவது எந்த பாவத்தின் உபநட்சத்திரமாக அமைகிறதோ அதை பார்த்து நாம் கிரகங்கள் செயல்படும். நண்பர்களே, இதே புதன் 4ஆம் பாவத்தில் உபநட்சத்திரமாக அமைந்தால் கல்வியில் சிறப்பாக இருப்பார். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை வரும். 8ஆம் பாவம் என்பதால் இந்த பிரச்சனை அனைத்தையும் சந்திக்க வேண்டி வரும். அதே 8ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகம் இப்பொழுது ஒரு துலா லக்னம் என்றால் 8ஆம் பாவம் ரிஷபம். கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீரிடம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம். இந்த துலாம் லக்னக்காரர் இந்த ரிஷபம் 8ஆம் வீடாக அமைவதால் இந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் உங்களுக்கு இருக்கும்போது, புதன் கிரகம் இருந்தால், அந்த புதன் இந்த சூரியனின் நட்சத்திரம், சந்திரனின் நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை தருவார். நீங்கள் பிறக்கும்போது அது எப்படி இருக்கு என்பதை பார்த்துதான் நாம் பலன் சொல்ல முடியும். ஆகவே ஜோதிடம் என்பது முன்கூட்டியே நாம் ஒரு செயலில் இறங்கும் போது கவனமாக இருக்கும் ஒரு வழிகாட்டி மட்டுமே. நண்பர்களே, நாம் எதையெல்லாம் நாம் மைனஸ் இருக்கிறது, எது பிளஸ் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து சரியில்லை என்று தெரிந்தால் நாம் ஒதுங்கி போவது நல்லது. ஆகவே சரியான பிறந்த நேரம், ஒரு பிறந்த ஊர், பிறந்த தேதி இருந்தால் ஜாதகத்தை கணித்து தெளிவான முறையில் சொல்ல முடியும். நண்பர்களே, அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் தரும் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நண்பர்களே, நீங்கள் லைக் செய்யவும் உங்கள் உதவி அனைத்தும் என்னை மீண்டும் மீண்டும் வீடியோ போட தூண்டும். நண்பர்களே, இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.